ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேமங்கலம் ஃபுல்லாக உரம் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 16 காம்ப்ளெக்ஸு, சிஎம்எஸ்ஸு, டிஏபி, வேப்பமனாக்கு, மைக்ரோஃபுட்டு, மைக்ரோநெட்டு, பொட்டாசியம், கியூமிக்கு இது ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கோம். எல்லா வகையான உரமும் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். சேமங்கலம் ஃபுல்லாக உரம் வச்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி தூர ஒட்டி பரசலாக போடணும். ஏகம் வந்து உரம் இருக்கணும். சரிதா? இந்த மாதிரி தான் இருக்கணும். உரம் வச்சிட்ருக்கோம் ஃபுல்லாக. சேமங்கலம் ஃபுல்லாக நடவு பண்ணி இன்னோட கணக்கு பண்ணால் 54 நாள் ஆச்சு. இப்போ 60 நாள் தான் எடுக்கட்டுவாங்க. ஆனால் செடி வந்து பார்த்திங்கன்னா ஏகமாக மழை பெஞ்ச வாசி நம்ம நெருக்கி ஒரு 50 நாள் 40 நாள் ஃபுல்லாக கிழங்கு வாங்கி பதப்படுத்தியிருந்தோம். பதப்படுத்துற பின்னாடி தான் ஃபுல்லாக இதை போட்டிருந்தோம். போட்ட பின்னாடி உங்களுக்கு முளைப்புலாம் வந்த பின்னாடி இதை நடவு பண்ணோம். நடவு பண்ணி இன்னோட 57 நாள் ஆச்சு. ஃபுல்லாக மொத்தம் 1 ஏக்கர் போட்டுருக்கலாம். 1 ஏக்கருமே பாருங்கள், இங்கேருந்து பார்த்தா ஒரே சீராக இருக்கும் கிழங்கு. எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே மாதிரி ஒரே சீராக தெரியும். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரே விதை கிழங்கு ஃபுல்லாக இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மழை ஏகமாக பெஞ்ச வாசி எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வரல, கரெக்டாக முளைச்சிருச்சு. இன்னொன்று பார்த்திங்கன்னா நல்லா கிடையாமத்திருந்தோம். மண்ணில் வந்து நல்லா ஆட்டு கடை அமர்த்தி அப்புறம் தான் அதில் ஃபுல்லாக விவசாயம் பண்ணோம். நல்லா உழவு வந்து ஒரு உழவுக்கு 4 உழவு ஓட்டிருக்கு. ஃபுல்லாக ரொட்டேட்டர் போட்டு, பெரிய உழவு போட்டு, கொக்கி போட்டு, அடுத்து பார்த்திங்கன்னா ரொட்டேட்டர் திரும்ப ஆரம்பித்தோம். அந்த மாதிரி பதப்படுத்திட்டு இந்த சொட்டு நீர் பாசனத்து மூலமாக தான் இதை போட்டிருக்கோம். இப்போ 16 மம் தான் ஃபுல்லாக போட்டிருக்கோம். 4க்கு 1.25 தான் ஃபுல்லாக. 4 அடி கேப்பு, டெலிவரி வந்து 1.25 அந்த மாதிரி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல்லாக ஓஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது மண் இழுத்து கட்டிட்டோம்னா அந்த இழுத்து கட்டின பின்னாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு தண்ணி இது ஃபுல்லாக ஏகமாக பாயிற மாதிரி ரெடி பண்ணணும். ஏன்னா தண்ணி அடுத்து அதிகமாக தேவைப்படும். ட்ரிப்பில் வந்து எவ்வளோ தான் பாய்ச்சினாலும் உங்களுக்கு தண்ணி இது பாய்ச்சினா இன்னும் குளிர்ச்சி அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் யாராச்சும் சேமங்கள் நடவு பண்ணணும்னு சரி, இந்த கிழங்கு எப்படி வாங்கணும்னாலும் சரி, இல்லை என்ன மண்ணுக்கு சாயலுக்கு போடலாம்ன்றாலும் நீங்கள் இதில் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பரை பார்த்துட்டு சொல்லுங்கள். ஒரு 8 ஆள் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஃபுல்லாக வேறு போயிருதா? நிறைய பேர் மண் இழுத்து கட்டுறது அப்படின்னு இருந்தீங்க. இதுதான் ஃபுல்லாக மண் வந்து இந்த செடிகளுக்கு அணவாகவும் 2 பக்கம் சைடும் பதிச்சு 2 பக்கம் மண் வந்து மம்முட்டி அளவுக்கு எடுத்து போவாங்க. எடுத்து 2 பக்கம் சைடு அணைச்சாங்கன்னா இந்த கிழங்குல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சிம்பு அடிக்கும், பக்கம் சிம்பு அடிக்கும். அந்த சிம்புகளை ஃபுல்லாக மண்ணை போட்டு மூடி ஒரே ஒப்பரம் வச்சா தான் கிழங்கு ஃபுல்லாக வரும். இது மொத்தம் ஒரு 6 மாதம் இல்லாமல் ஃபுல்லாக இப்போ நெருக்கி 54 நாள் அது இருக்குது. 60 நாள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் டயம் இருக்குது. ஃபுல்லாக இது நல்லா விளைஞ்சிச்சின்னா 5.5 மாதம் 6 மாதம் விட்டு வெட்டுக்கு வந்துடும். ஒரு ஏக்கர் நடவு பண்ணதுக்கு 20 முறை கிழங்கு தேவைப்பட்டிருக்கு. அதாவது ஒரு ஏக்கர்ன்றது 100 சென்ட் கணக்கு. நிறையா பேர் ஒரு காணி அவங்க ஃபுல்லாக ஒரு குழி இந்த மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சென்ட் கணக்கு தான். இப்போ ஒரு ஏக்கர்னா 100 சென்ட் எங்களுக்கு தான் கணக்கு. இப்போ அந்த மாதிரி தான் நாங்கள் ஃபுல்லாக விவசாயம் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் கணக்கு பண்ணுவோம். வேறு எதை பற்றி டீல் எதுனாலும் ஸ்க்ரீன் நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. படத்தில் வந்துடுவேன்.